காய்கறி, பழங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு விளைவிக்கிறதுக்கு சிறப்பு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இதை பருத்தி உற்பத்திக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அதை வரவேற்கிறோம். இன்னும் கிசான் கார்டு திட்டத்தில் 5 லட்சத்தை 3 லட்சத்துலேருந்து 5 லட்சமாக உயர்த்தினதுக்கு வரவேற்கிறோம். செயற்கை நுண்ணறிவு திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் கற்றுக்கிட்டு செயல்படுத்துறதுக்கு விவசாயத்துக்கு உகந்ததாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அங்கே கஷ்டப்பட்டுருக்கோம். விவசாயம் செய்கிறதுக்கு எல்லாமே ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு மூலம் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இதன் மூலமாகத்தான் நாங்களுடைய செலவினங்கள் குறையும், உற்பத்தி அதிகரிக்கும், எங்களுடைய வருமானம் இரட்டிப்பாகக்கூடிய சூழலை உருவாக்கி இருந்திருக்காங்க. அதனால உண்மையிலே மத்திய நிதியமைச்சர்கள் பாராட்டையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். அதோடு மட்டுமில்ல, விவசாயிகள் ஒவ்வொரு நாளும் கடன் சுமையில் இருந்துக்கிட்டோம். இந்த கடன் சுமையிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலையை இந்த பட்ஜெட்டை அறிவிச்சிருக்காங்க. அதை வரவேற்குது. இது மாதிரி பட்ஜெட் தான் நாங்கள் ஒவ்வொரு முறை எதிர்பார்க்குறோம். இந்த முறை அறிவித்த மத்திய நிதி அமைச்சருக்கு ஒட்டுமொத்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் சார்பாக நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து வேளாண்மைக்கு முக்கியத்துவம். எப்படி வேளாண்மையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது, வேளாண்மையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான முன்னேற்றம், வேளாண்மையில் இன்டர்ன்ஷிப் எப்படி கொண்டு வர்றது, வேளாண்மையில் சார்ந்த ஆண்டர்பிரனர்ஸ் எப்படி உருவாக்குறது, வேளாண்மையில் கிரெடிட் கார்ட்ஸஸ் எப்படி கொண்டு வர்றது, இதையெல்லாம் அரசாங்க திட்டங்களுடைய பலன்கள் வேளாண்மைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேளாண்மையிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் உற்பத்தி திறனை பெருக்கலாம், எப்படி வேளாண்மை சார்ந்த உழைப்பாளருடைய திறன் மேம்படுத்தலாம் என்பதெல்லாம் அறிவிக்கப்பட்டது ஒரு பாசிட்டிவ் டைமென்ஷன். எல்லாருக்கும் முத்தாய்ப்பாக புதிய வருமான வரி திட்டத்தின் கீழ் வருபவர்களுக்கு வரி உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது. இது நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா பப்ளிக்கில் பணம் இன்கம் டேக்ஸில் கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்தாங்கன்னா வே ஆஃப் ஸ்பெண்டிங் அதிகரிக்கும், அரசாங்கத்திற்கும் வருமானம் அதிகரிக்கும் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது மேடம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மக்கள் கட்டாயம் அது மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தும். 7 லட்சத்துலேருந்து 12 லட்ச ரூபாயை உயர்த்தியிருக்காங்க. இந்த பட்ஜெட்லேயே ஹைலைட்டாக இருக்கிறது இதைத்தான் நாங்கள் பெருசாக நினைக்கிறோம். அது போக டிடிஎஸ் உச்சவரம்பு 2.4 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் ஆக்கியிருக்காங்க. நாட்டிலேயே 5 ஐஐடி இன்ஸ்டிடியூஷனை புதுசாக ஆரம்பிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. தொழில் சம்பந்தமாக ஐஐடியில் வர்றதுனால அதுவும் மிகவும் வரவேற்கத்தக்க அம்சமாக நாங்கள் கருதுகிறோம் சார்.